பிரெக்னன்சில இந்த 5 திங்ஸ் தெரியாம இருந்தா ரொம்ப இப்போ அந்த 5 திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நான் ஆல்ரெடி பிரெக்னன்சி பார்ட் 1 நான் ஒரு லாங் வீடியோவா எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது வந்து பார்ட் 2 வந்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. பார்ட் 1ல சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதையும் கேட்டுக்கோங்க. இப்போ பார்ட் 2ல அந்த 5 திங்ஸ் என்னென்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இது கண்டிப்பா பிரெக்னன்சி லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டினியூஸா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச். நம்பர் 1, என்னோட பிரெக்னன்சில நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணல அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே ரெஸ்ட் முக்கியம். ஏன்னா பாடி ஆல்ரெடி கண்டினியூஸா ஒர்க்ல இருக்கும். இப்போ டபுள் ஒர்க்குங்கிறதுனால நம்ம கண்டிப்பா ரெஸ்ட் தேவைப்படும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் ஆகி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு பயப்படாதீங்க. அதெல்லாம் நார்மல் தான். ஏன்னா நானும் அதை பார்த்து தான் பயந்தேன். ஆனால் இதெல்லாம் நார்மல் தான். ஃபுட்டு வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுட்டு வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், டின்னர் 3மே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. டேப்லெட் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கிட்டது ஒன்று. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 2 வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. நான் என்னென்ன சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, மார்னிங் வந்து ரொம்ப சிக்னஸாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் படுத்தாலே அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். நம்ம ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் மேலே காட்டி அவங்கள வெறுப்பேற்றிடாதீங்க. மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இஃப் யூ லைக் ஃபீல் திஸ், யூ ஆர் நாட் அலோன். உங்கள் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. நம்பர் 3, டாக்டர் செக்கப்புங்க. டாக்டர் செக்கப் ரொம்பவே முக்கியம். ஏன் சொல்றேன்னா, 40 டேஸில் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட ஒரு செக்கப் போயிருங்க. ஏன்னா எனக்கும் மேரேஜ் ஆன புதுசில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் கன்சியூவ் ஆனேன். அப்போ வந்து இந்த பெரியவங்க சொல்லுவாங்களே 3 மந்த் வந்து ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, ஊசி போடாதீங்க, டேப்லெட் போடாதீங்கன்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு நானும் 40 டேஸ் வரைக்கும் போகாமே இருந்தேன். அப்புறம் 40 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு இயற்கையாகவே பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ரெக்னென்சிலாம் நான் தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தான் நான் 40 டேஸ்லேயே ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சு எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக என்னோட வந்து பாட்டி இது சொல்கிறாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறேன் காதில் வாங்காதீங்க. ப்ரெக்னென்சி உங்களோட ஜேர்னி, உங்களோட குழந்தை. ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, கிட்டில் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணி உங்கள் குழந்தையோட ஹார்மோன்ஸ், உங்கள் குழந்தையோட வளர்ச்சி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, டேப்லெட் அண்ட் மெடிசன்ஸ். ஏன் டேப்லெட் மெடிசன்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைமஸ்ல டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வாமிட்டிங் இருக்கும். அந்த வாமிட்டிங்கை வந்து குறைக்கிறதுக்காண்டி கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங்கே இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மூட் ஸ்விங்ஸே இருக்காது, ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ஆனால் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கண்டிப்பாக என்னதான் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும், உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியாக போனாலுமே ஃபோலிக் ஆசிட் மாத்திரை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது குழந்தைங்களுக்கோட வளர்ச்சிக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த 3 மந்த்துக்கு அவங்க கொடுக்குற ஃபோலிக் ஆசிடை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்காம எந்த ஒரு டேப்லெட்டும் ப்ரெக்னன்சி டைம்ல போடாதீங்க. நான் அப்படி பண்ணலை. எனக்கு சின்ன தலைவலியாக வந்தால் கூட நான் டாக்டர்கிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ணேன். ஸோ நீங்கள் டேப்லெட் போடுறீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சொல்ற எல்லாமே எனக்கு நடந்ததை நான் ரியலைஸ் பண்ண தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். ஏன்னா கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, பார்ட் 1 போட்டீங்க, பார்ட் 2 கண்டிப்பா போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவும் இதுக்கப்புறம் பார்க்க போற ப்ரெக்னன்சி லேடிஸ், அவங்க ஃபேமிலிஸ், ஹஸ்பண்ட்ஸ், அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ டாக்டர் செக்அப் அண்ட் டேப்லெட் மறக்காம எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒன் வந்து ஃபுட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபுட் வந்து நீங்கள் எப்பயும் எடுக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. என்னோட ப்ரெக்னன்சியில் வந்து நான் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சிக்கன்லாம் எடுக்காதீங்க, அது ரொம்ப ஹீட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் வந்து எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, இது சிக்கன்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க டாக்டர்னு சொல்லும்போது, டாக்டர் என்கிட்ட சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா, சிக்கன் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காம குழம்பு வச்சோ கிரேவி வச்சோ சாப்பிடலாம். ஏன்னா சிக்கன்ல வந்து ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்க சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க, அதுல வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்தேன் அப்படின்னா, சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மீனெல்லாம் சாப்பிடாதீங்க, அது வந்து உடம்புக்கு டேஞ்சர். நான் என்னென்ன மீன்லாம் எடுத்துக்கிட்டேன்னா, பாறை, கட்லா, மத்தி மீன் தான் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுல வந்து மெர்க்குரி கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ நான் அதிகமாக மத்தி மீன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சுவரொட்டி
எல்லாருக்குமே தெரியும் ஹீமோகுளோபின் வந்து கம்மியாச்சுன்னா என்ன சாப்பிட்றது, என்ன சாப்பிட்டு ஹீமோகுளோபின் அதிகமாக்குறது அப்படின்ட்டு. உண்மையே சொல்றேங்க, என்னோட ரிப்போர்ட் 9ல இருந்துச்சு போன மந்த். அந்த ஒரு கண்டினியூஸா ஒரு 3 வீக்ஸ் நினைக்கிறேன், 3 வீக்ஸ் நான் வந்து சுருட்டி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ரிப்போர்ட்டை பார்த்தா 10.4 வந்துருச்சு என்னோட ஹீமோகுளோபின். இப்போ வந்து 10.4 தான் இருக்கு. இன்னும் 1 வீக் தொடர்ந்து சாப்பிட்டா கண்டிப்பா 11, 12 வந்துருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா நானும் ட்ரை பண்றேன், ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நானும் சொல்றேன், சுவரொட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை சாப்பிடுங்க. அப்புறம் முருங்கைக்கீரை, முருங்கை சூப்பு, நிறைய கீரை ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க, கீரை ஐட்டம். அதுக்கப்புறம் டெய்லி 2 முட்டை பாயில் பண்ணி சாப்பிடுங்க, அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலுமே வேக வைக்காம சாப்பிடாதீங்க, அரைவேக்காடா சாப்பிடவே சாப்பிடாதீங்க. நல்லா குக் பண்ணி, எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சா, முட்டையெல்லாம் நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க, குக் பண்ணாம சாப்பிடாதீங்க. குக் பண்ணாம சாப்பிட்டீங்கன்னா அது நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ குக் பண்ணாம சாப்பிடாதீங்க, எல்லாமே நல்லா குக் பண்ணி நீட்டா சாப்பிடுங்க. அப்பதான் அது வந்து உடம்புல போய் நமக்கு ரொம்ப இதா இருக்கும். இந்த 5 திங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 5 திங்ஸை நீங்க கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இது பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஒன், நம்ம பாடியில வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சட்டுன்னு தலைவலி வரும், நம்ம ஸ்டொமக் வந்து ஏதோ பண்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம யாரையாவது கத்துற மாதிரி இருக்கும். நானே ரீசன் இல்லாம நிறைய அழுவுங்க, ரீசனே இருக்காது. நம்ம என் ஹஸ்பண்ட போய் அழுதுட்டு இருப்பேன், அவங்க என்னமா ரீசனே இல்லாம அழுகுறதா கேட்பாங்க. உண்மை சொல்லணும்னா பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட மாட்டுக்க நம்ம ஹஸ்பண்ட் தாங்க பாவம். ஸோ இந்த மாதிரி பாடியில சில பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி குழந்தைங்களுக்குமே முதல் 3 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் வந்துடும், அதுக்கப்புறம் பிரெயின், இப்படி முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ பிரெக்னன்சி ஜேர்னிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அதை வந்து கூகுளை பார்த்தோ சாட்ஜிபியை பார்த்தோ பயப்படாம அந்த ஜேர்னியை நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா அந்த ஜேர்னி உண்மையிலே உங்களுக்கு அழகா இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. சரி, நீங்களாவது அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், பயப்படாம இருக்கணும். பிரெக்னன்சினா அவ்வளோ பிரெக்னன்சி அப்படின்னு பயப்படாம இருக்கணுங்கிறதுனால இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு இது பார்ட் 2 இதையும் கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்ட் அடுத்தடுத்து வருது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரீச் ஆகும். அப்புறம் செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்ல நான் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணங்கிறத உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். பை காய்ஸ், ஸ்டே டியூன்.